தீபிகா, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பதிலளிப்பதாக இருந்தது. அவர் பதிலளிக்கவில்லை என்று இன்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருப்பதுடன் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக கூறியிருக்கிறார். அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா ஆகிய இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் தாக்கவும் திட்டமிட்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்ததால் தான் பிரதமர் நரேந்திர மோடியை மக்களவைக்கு வர வேண்டாம் என்று நாம் கூறியதாக அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதாலும் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தே பிரதமரை மக்களவையில் இன்று பதிலுரை அளிப்பதற்கு வர வேண்டாம் என்று நேற்றும் இன்றும் கூறினேன் என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி பிரியங்கா காந்தி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் 2 எம்பிக்கள் பிரதமரின் இருக்கைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் என்றும் அவரை தாக்குவதற்கு எந்த முயற்சியும் நடத்தவில்லை என்றும் அவையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக இருக்கிறது என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதால் தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம். 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் ராகுல் காந்தியை பேசுவதற்கு அனுமதி அளிக்க கோரியும் தான் அந்த முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகம் தொடர்பாக இந்த பிரச்சனையை அவையில் விவாதிக்க வேண்டும் என்று அந்த புத்தகத்தையே தாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றும் முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தில் இந்தியா சீனா இடையேயான அந்த எல்லை பகுதியில் ஒரு பீரங்கிகள் சீன பீரங்கிகள் இந்தியாவிற்குள் நுழைந்தது என்றும் அப்போது முடிவெடுக்க முடியாமல் தாம் திணறியதாக நரவனே அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது பிரியங்கா காந்தி அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். इधर आसन में आकर जिस तरीके की घटना कर रहे हैं ये उचित नहीं है. सदन की कार्रवाई lie. There is no question of anybody raising any hands on the Prime Minister, trying to hurt him or any such thing. There is no question. So it is absolutely wrong of anybody to say that there was any such plan. There was no such plan. But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this?